யாகான்னு மூர்த்தி அண்ணா. ஆமா, உங்களுக்கு இங்க என்ன வேலை? அதாவது இந்திரன், சந்திரன், வருணன், வாயு, குபேரன் என்று சொல்லக்கூடிய முக்கோடி தேவர்களும் இப்பொழுது இந்த கதியோடு இங்க கையிலக்கு வர காரணம் என்ன தெரியுமா? பிரபேஸ்வரா, அந்த பாவியானவை தேவதைகளை அனைவர்கள் அடிமைப்படுத்திட்டு எல்லாம் கொண்டு போய அந்த ரத்னாவரிகளை என்ன செய்ய சொன்னான்னு தெரியுமா? இந்திர பகவான் இருக்காரு, இந்திர பகவான் மதுவடை சுமக்கவும் நானு, அதாவது அவனுக்கு மானுஷன் அமைச்சு கொடுக்கணுமா? என் மகன் பிரம்மா இருக்காரு, அவங்க அதுக்கு அவனுக்கு இது ஊத்தி கொடுக்கணுமா? ஆமா, இந்த தேவ பெண்கள் எல்லாம் அசுர பெண்களுக்கு அடிமை வேலை செய்ய வேண்டுமா? இப்படி எல்லாம் எங்களை கொண்டு போய் ரத்னாவரிகளை அடிமைப்படுத்திட்டான். அதன் பிறகு பூதேவியினுடைய அதிகாரத்தினால அசுர படைகள் எல்லாம் நித்திரையான பிறகு பொய்யான வடிவத்தாக ரத்னாபுரிகளை விட்டு மெய்யான வடிவத்தோடு தேவர்கள் அனைவரும் வந்திருக்கோம். எங்களை எல்லாத்தையும் அடிமைப்படுத்திட்டான். இந்த சிவனும் சக்தியும் மட்டும் கையில இருக்கீங்க. இந்த தேவர்கள் யாருமே அவனை வெல்ல முடியாத என்ன சுவாமி காரணம்? என்ன வர கொடுத்தீங்க? என்ன காரணம்? இந்த உலகத்தில அருணாக்குடிக்கு ஆடவன் யாராலையும் அழிவு வரக்கூடாது. ஒரு பெண்ணின் நோனின் வயிற்றில் பிறந்தவன் யாராலையும் அழிவு வரக்கூடாது என்று அப்படி அவற்றை வளர்த்தி வாங்கிவிட்டான். அவன் எங்க குடுத்திருக்காங்க? சங்கலம் பண்ணி வச்சுறேன். என்ன பண்றது? கொஞ்சம் நல்ல மனிதனுக்கு குடுத்திருந்தா நல்லபடியா பொறுத்திருப்பேன். போய் ஒரு குடிகார மனிதன் குடுத்து காலம் முடிச்சு கவலையா இருக்குது. வரத்தை கொடுத்தா எல்லா தேவரும் என்ன என் கூட்டுக்காரப்பா கறி அரிச்சு கையப்பாரு என்ன ஆட்டுக்கறி அரிசியா? என்ன அநியாயமா கேக்குறது? கறி அரிசி பேசுவதற்கு நேரமில்லை. எப்படியாவது சொறையில இருந்து நம்ம மீண்டு வர வேண்டும். அவிவி தொழிலுக்கு அவிவி வேலைக்கு நம்ம போகணும். இதுக்கு என்ன செய்யறது? அதாவது பெண்ணின் யோனி வழியாக பிறந்த எந்த ஒரு ஆடவனாலும் தனக்கு அழிவில்லைன்னு வரவாங்கி இருக்கான். உண்மைதான், உண்மைதான். இதற்கு முன்னதாக சூரபத்தும் நாடுவாவன் நாடுகாசூரன் என்று சொல்லக்கூடிய அசுரர்களை கொள்வதற்காக கார்த்திகை பெண்களிடமாக முருகபெருமானை பிறக்க செய்து தேவருக்கு வந்து எடுக்கணை தீர்த்தோம் அல்லவா? அது போல மீண்டும் ஏதாவது ஒரு வழிவகை செஞ்சா நமக்கெல்லாம் விடிவு காலம் உண்டு. இல்ல காலமெல்லாம் அடிவதா அழிக்கும் பொறிமெடுத்த அரிராம கண்ணன் நீங்களே இப்படி சொன்ன எப்படி மாயவா? சொல்ல வரத்தை கொடுத்துட்டு அவர் கஞ்சா போட்டு மூளை கட்டு போச்சு. நீ ஒரு வார்த்தை சொல்லு. அண்ணா இப்படி என்றா இதற்கு ஒரே ஒரு உனக்கு தான் ஞானக்கண்ணு உண்டு. ஞானத்தால் அறிந்து இதுக்கு என்ன செய்வோம் என்று நீதான் சொல்லணும். மீண்டும் ஒரு ஆடவனை பிறக்க செய்யணும். அதான் ஆடவன் கையில அழி வரக்கூடாது என்று வரத்து வாங்கி என்னுடைய யோனி வழியா பிறந்தவனாலதானே அவனுக்கு அழிவில்ல. என்ன அவன் அதாவது ஒரு யாகத்தை செய்யணும். யாகத்தின் வழியா ஒரு வீரபுருஷனை பிறக்க வைக்கணும். அவனால அந்த அசுராதிகளை அழிக்கணும். தேவருடைய இடுக்கணை தீர்க்கணும். அப்படியாக ஆமா. அப்படி என்றால் இதற்கு என்ன வழி தெரியுமா? என்ன வழி? சம்புதேசன் என்று சொல்லக்கூடிய ஒரு மகா ரிஷி. ஆமா, மும்மூர்த்திகளையும் தரிசிக்க வேண்டும் என்பதற்காக நெடுங்காலமா தவம் செஞ்சிட்டு இருக்காரு. இமயமலைச்சாரு இல்ல? அப்படியா?
மலைச்சாரல்ல இருக்கக்கூடிய சண்முக மகாரிஷி தவத்துக்கு தகுதியானவர், தலைமை தாங்க யோக்கியமானவர் அவர்தான். ஏன்னா அதான் மும்மூர்த்தி தேவர்கள் செயலமதி மும்மூர்த்தி தேவர்களை நாம ஒரே இடத்தில் காண வேண்டும் என்று நீண்ட நாளா சம்பகாசர் மகாமுனிவர் தவத்தில் இருக்கிறார். அதனால இப்ப மும்மூர்த்தி ஒன்றா சேர்ந்துட்டோம். ஆமா, இதுக்கு என்ன தரிசனம் புறப்படுங்க போலாம். சகல தேவரும் அதான் மும்மூர்த்தி தேவர்களை நாம் ஒரே இடத்தில் காண வேண்டும் என்று சம்பகாசர் மகாமுனிவர் இமயமலை சார்பிலே நீண்ட நாளா தவறு இருக்கிறார். சகல தேவரும் சம்பகாசர் மகாமுனிவர் சந்திக்க போகும் நிலையில் அதே நேரத்தில் சம்பகாசர் மகாமுனிவர் சபை நாட்டிருக்கிறார். அவரால் மட்டும்